ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஃபயர் பிரேக் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டு பகுதியில் சின்னதாக ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமம் ஃபுல்லாகவும் மர வீடால் செய்யப்பட்டது. அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் தான் ஆரம்பத்தில் ஹீரோயின் அவங்க பொண்ணு இப்படி ஜாலியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு சம்பவத்தால் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்படி ஹீரோயின் குடும்பம் அவங்க பொண்ணோடைய ஆசைக்கணுங்க அங்கே இருக்கிற ஒரு மர வீட்டை எப்படியாவது பார்க்கணும், அப்பா கட்டி வச்ச வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அது என்னென்னா, தீ கம்பத்துலேருந்து அப்படியே மரம் துண்டாக ஒன்று விழுந்து அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்னால் காட்டுத்தீ பரவுது. இந்த காட்டுத்தீ வெகுவாக அப்படியே பற்றி கொண்டு ஊர் ஃபுல்லாக பரவிடுது. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு காணாமல் போயிடறாங்க. இந்த குட்டி பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் களத்தில் இறங்குறாங்க. இப்போ இறுதியில் அவங்க நினச்சப்படி அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அதை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பியூஜியம் தாங்க செம்மையாக இருக்குது. சூப்பரான ஒரு பியூஜியம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் நல்லா நம்மளை பரபரப்பாக வச்சுருக்காங்க. இது மாதிரியான படத்துக்கு பரபரப்பு தான் தேவை. ஆனால் இவங்க நல்லா சொல்லப்பட்டிருக்கிற நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் கடைசி வரைக்கும் அந்த ட்விஸ்ட் எண்டிங் அப்படி குறையாமல் இருக்குது. நமக்குள்ளாரையே ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்கை உண்டு பண்ணிடுறாங்க. எப்படியாவது அந்த குட்டி பொண்ணு கிடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு ஏற்படுத்தி விட்டுறாங்க. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பக்காவாக செட் ஆகிருக்கு. ஏன்னா மனுஷங்க யாருமே கைவிட்டுருவாங்க. போலீஸ் வந்து கண்டுக்காது, தீ அடங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த குட்டி பொண்ணு தேடணும் அப்படிம்பாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஹீரோயின் ஒற்றையால் களத்தில் இறங்கி போராடுவாங்க. அது நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. வழக்கமான கதை தான், அதே கதையில் தான், அதே டெம்ப்ளேட் தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே, அந்த ஸ்பீடு, பியூஜியம் இதில் வந்து அவங்க சக்ஸஸ் பெற்றிருக்காங்க. அதனால் எந்த இடத்துல சலிப்பு தெரிவிக்கல. படத்தில் அந்த மாதிரி சின்சில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்க. இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.